நான் விக்டோரியா கல்லூரி அதிபர் சுலபாமதி கணேசமூர்த்தி கதைக்கிறேன். இன்றைக்கு எங்களோட பாடசாலைக்கு இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களால் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்துக்காக புதிய பஸ் வண்டி ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் முதலாவதாக எங்களோட பாடசாலைக்கு இந்த பஸ் வண்டி கிடைத்திருக்கிறது. எங்களோட பாடசாலை மாணவர்கள் இணைப்பாளர்களான செயற்பாடுகளில் தேசிய மட்டம் வரை சென்று சாதனை படைக்கிற மாணவர்கள். எனவே அந்த மாணவர்களோட போக்குவரத்துக்காக நாங்கள் பெருந்தொகை பணத்தை செலவழிக்கின்ற இந்த வேளையில் எங்களுக்கு இந்த பஸ் வண்டி கிடைத்தது மிகவும் சந்தோஷம். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோட பாடசாலை இந்த ஊட்ட பாடசாலை மாணவர்கள் பலரும் இந்த பஸ் வண்டியால் நன்மையடைவார்கள். எங்களோட பாடசாலை இந்த ஆண்டு சிறந்த பருவங்களை பெற்றிருக்கின்றது. மருத்துவத்துறையில் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் வர்த்தக பிரிவில் 5 பேர் உயர்கல்விக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கணிதத்துறையில் 2 பேர் பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 மாணவர்கள் PhD பெற்றிருக்கிறார்கள். அதில் வணிகத்துறையில் ஒரு மாணவி மாவட்ட நிலையில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். இவ்வாறு சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட எங்களது விக்டோரியா கல்லூரிக்கு இன்று ஒரு அழகிய பஸ் ஒன்று கிடைத்தது. மிகவும் சந்தோஷம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் எதிர்கட்சி தலைவர் கௌரவம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களோட கல்லூரி சமூகம் சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தொடர்பாக, எங்களுக்கான வகுப்பறை பற்றாக்குறை தொடர்பாக, எங்களோட பாடசாலை மைதானத்துக்கான ஒரு பவிலியன் தொடர்பாகவும் நாங்கள் அவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். மிக விரைவிலே அவற்றையும் நிவர்த்தி செய்து தருவதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் விக்டோரியா காலேஜ்லேருந்து சியாமி ஸ்ரீஹரன் காய்கிறேன். இந்த நிகழ்வானது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஒன்று தந்ததை பற்றி இந்த நிகழ்வு நடந்தது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவர் எங்கள் ஸ்கூலுக்கு பஸ் தந்தது எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம், எங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக அமைகிறது. இந்த பஸ் தந்ததுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது பட்டுக்கோட்டை தொகுதியில் சுழிபுரம் கிராமத்தில் ஒரு மறக்க முடியாத நாளாக பதியப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவருமாகிய சஜித் பிரேமதாஸ் அவர்களால் விக்டோரியா பட்டுக்கோட்டை தொகுதியின் விக்டோரியா சுழிபுரம் பிரதேசத்தின் விக்டோரியா கல்லூரிக்கு ஒரு பஸ் வண்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பஸ் வண்டி இன்றைய தினம் கொடுப்பதற்கு முதல், அதாவது கடந்த 3 நாட்களாக எதிர்கட்சி தலைவர் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்து இங்குள்ள மக்கள், அதாவது மாணவர்களின் கல்வி அறிவை வலுப்படுத்துவதற்காக பல விதமான, அதாவது ஸ்மார்ட் உலகத்தை ஸ்மார்ட் கண்ட்ரியாக மாற்ற வேண்டுமானால் ஸ்மார்ட் ஆளணித்துவம் வளர வேண்டும். இந்த ஆளணித்துவம் வளர்வதற்காக பாடசாலைகளில் முதல் கட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்காக கல்வி கணனி, அதாவது தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களையும் மற்றும் விக்டோரியா கல்லூரிக்கு வாகன போக்குவரத்தை நிவர்த்தி செய்வதற்காக பஸ் வண்டி ஒன்றை நான் பலிப்பு செய்துள்ளார். அந்த வகையில் இந்த கல்லூரியின் பழைய மாணவனும் ஆகிய நான் இந்த கல்லூரிக்கு இந்த பஸ் வண்டியை பெற்றுக் கொடுத்ததை பெருமை அடைகிறேன். அதே நேரம் இந்த பாடசாலையில் ஏனைய பாடசாலைகளின் குறைபாடுகளும் எதிர்கட்சி தலைவரிடம் முறைப்பாடுகளாக அந்தந்த அதிபர்களால் புறப்பட்டு வழங்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், இந்த கல்வியில் நாங்கள் அளப்பெரிய சேவை. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தின் மூளை என்று கருதப்படுகின்ற இந்த யாழ்ப்பாணம் தற்போது விசமிகளால் திட்டமிட்ட வகையில் போதவஸ்துக்கு அடிமையாக்கப்பட்டு நம்முடைய இளைஞர்கள் கல்வி அறிவிலே மந்தகதியில் இருக்கிறார்கள். அதை திருப்பு முகமாக இலங்கை பூராகவும் எதிர்கட்சி தலைவர் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார். அதிலே நானும் பங்கு பெற்றி என்னுடைய ஊர் மக்களையும் எங்களுடைய நாட்டு பிரஜைகளை ஒரு ஸ்மார்ட்டான பிரஜையாக மாற்றுவதற்கு கல்விதான் ஒரு சிறந்த ஆயுதம். அந்த கல்வி ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்து எங்களுடைய பிரஜைகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய பாஸ்போர்ட் வல்லரசுகளோடு ஒப்பிடும்போது ஒரு தரமான பாஸ்போர்ட்டாக அமைய வேண்டும் என்று சொன்னால்,
நாங்கள் ஒரு ஸ்மார்ட் மனிதர்களாக மாற வேண்டும். இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி என்றுமே துணை புரியும். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நின்றோம். அதற்காக ஒட்டுமொத்தமாக சில விசமிகள் கருத்துக்களை பரப்புவார்கள். பெரும்பான்மை கட்சிகளோடு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் என்று. அப்படியானது கருத்தை அல்ல. பெரும்பான்மை, அதாவது இந்த நாட்டிலே பல்தேசியம் கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். இந்த பல்தேசியம் கொண்ட மக்களிலே நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனைகளை சமரசமாக பேசி தீர்மானித்து நாங்கள் சமத்துவமாக எங்களுடைய உரிமைகளை பங்கு பெற்றி நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அப்படி முன்னுக்கு வரும்போது அதாவது பெரும்பான்மை இனத்தவர்களோடு நாங்கள் தேசிய இனமாகிய நாங்கள் அவர்களோடு பேசி எங்களுடைய பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அந்த விஷயத்தில் நாங்கள் எதிர்க்கட்சி பெரும்பான்மை இனத்து தலைவர்களோடு நாங்கள் என்றைக்கும் பேச தயங்கப் போவதில்லை. எங்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்க போவதில்லை. அதற்காக எங்களுடைய அடையாளங்களையோ நிறங்களையோ எங்களுடைய இன அங்கத்துவத்தை மறைக்காமல் நாங்கள் துணிந்து பெரும்பான்மை இனத்தவர்களோடு பேசி எங்களுடைய வளத்தை பெருக்கி எங்களுடைய இளைஞர்களின் கல்வி அறிவை மேம்படுத்தி ஒரு சிறந்த மனிதராக இந்த உலகுக்கு மிகச் செய்ய வேண்டியது எங்கள் போன்ற அரசியல்வாதிகளும் மற்றது தற்போதையுள்ள ஆசிரியர்கள், சமூக அக்கறை ஆர்வலர்களுடைய கடமையாகும். இப்போ நாங்கள் உணர்ந்து எல்லா விடயங்களையும் நாங்கள் செயற்படுத்த வேண்டும். அப்படி செயற்படுத்தும் போது தான் இந்த நாட்டினுடைய வல்லமை பெருகும். ஆகவே நாங்கள் ஒரு வல்லாதிக்க நாடாக மாற்றுவதற்கு எல்லோரும் சேர்ந்து முயற்சிப்போம், எல்லோரும் பயணிப்போம் என்று கூறி என்னுடைய பெயர் முருகவேல் சதாசிவம், பட்டுக்கோட்டை தொகுதியின் பிரதான அமைப்பாளர் என்று கூறி சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. பாடசாலை யாழ்ப்பாணம் விக்டோரியா காலேஜ் இப்போ கனகாலமாக தேசிய மட்டத்தில் உட்பட பல புனைப்பாடுகள் செயற்பாடுகளில் முன்னிலை இருந்து கொண்டு வருது. ஆனால் நாங்கள் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கணும். நாங்கள் எல்லாம் ஹை பண்ணி தான் நாங்கள் வாகனத்தில் போக வேண்டி இருந்தது. இதனால் சில நேரங்களில் நாங்கள் எங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது எங்களுடைய கொழுவு போய் செய்யக்கூடிய சம்பவங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டியதாகவும் போக முடியாத சூழல் ஏற்படக்கூடியதாக இருந்து மாணவர்களுடைய முன்னேற்றம் பல தரப்பட்டிருந்தது. எனினும் இன்றைக்கு எங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய இந்த வாகனத்தின் மூலம் மிகுந்த சிறப்புடனும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏனென்றால் இனிமேலும் எங்களோட எல்லா செயற்பாடுகளும் மிக முன்னேற்றம் அடைய வேண்டும் நம்பிக்கை எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையுடன் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். மேலும் தேசிய மட்டத்தில் மிக சிறந்த பெறுவர்களை பெறுவதற்கு இது உதவும் என்று நாங்கள் மிகவும் திடமாக நம்புகின்றோம். நன்றி. நான் விக்டோரியா கல்லூரியின் ஆங்கில ஆசிரியர் நானா ஹரிஹரன். இந்த பாடசாலையில நான் 87ஆம் ஆண்டுல இருந்து சகல விதமான சங்கங்களிலும் செயல்பட்டு பாடசாலையை முன்னேற்றுவதற்காக பழைய மாணவர் சங்கத்திலே இப்பொழுது சேவையாற்றுகின்றேன். இந்த பாடசாலையில நடக்கின்ற அவ்வளவு எல்லா காரியங்களையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்கின்ற சங்கம். ஆனால் விளையாட்டு துறையிலையும் கலை நிகழ்வுகளையும் முன்னோக்கி போய்கொண்டிருந்த பாடசாலை. ஆனால் எங்களுக்கு வாகன பிரச்சனை கணக்க இருந்தபடியினால வேற நாட்டில் இருக்கிறவையிட்ட கெஞ்சித்தான் இந்த பணத்தை பெற்று 80,000 அனுராசபுரம், அம்பாந்தோட்டை போன்ற இடங்களுக்கு விளையாட்டு வீரர்கள் செல்லும் போது அவர்களுக்கு வாகன வசதிகள் செய்து கொடுக்க முடியாத நிலையில நாங்கள் இருந்தோம். ஆனால் எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு சங்கங்களையும் கேட்டு வெளிநாட்டில இருந்து தனிப்பட்ட ஆக்களையும் கேட்டு அழித்து போச்சுது. ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் இப்படி ஒரு கருணையான உள்ளத்தோட எங்களுக்கு இவ்வளவு பெருமதியான ஒரு வாகனத்தை தந்திருக்கிறார் என்றால் அது பெருமைப்படத்தக்கது. அவர் எப்பவும் வாழ்நாளிலே நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று நான் எங்கண்ட பெரிய தம்பிரானை வாழ்த்துகின்றேன். அவர் அதைவிட பாடசாலை சமூகங்களுக்கு பல விதத்திலையும் பல சேவைகள் செய்து வருகின்றார். இந்த பாடசாலைக்கும் இன்னும் பல தேவைகள் செய்வதாக வாக்குறுதி பண்ணி இருக்கிறார். அவர் எப்படியும் அடுத்த
தேர்தலில் அவர் வெற்றி பெற்று நல்ல இடத்தை பெறுவார் என்று நான் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.